ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், தலையெழுத்தே மாறும். கோடிக்கணக்கில் பணம் வரும், செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீக்குவதற்கான வழிபாடு, இது மாதிரி எந்த வழிபாடு பாரம்பரியம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது அமாவாசை தான். அமாவாசை தினங்கள்ல நம்மையும் நம்ம சந்ததியினரையும் தாக்கக்கூடிய பித்ரு சாபம் தோஷத்தை நீக்குவதற்கான எந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில அமாவாசைகள் ரொம்ப விசேஷம். ஒரு மனிதர் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்கள பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் ஒரு வருஷத்துக்கு 96 தர்ப்பணங்கள் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப எளிமையான மாற்று வழிதான் வருஷத்துல வரக்கூடிய ஒரு சில அமாவாசைகள். மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இப்படி வரக்கூடிய அமாவாசைகள்லயே ரொம்ப தலைச்சிறந்த, ரொம்ப சக்தி பெற்ற அமாவாசை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆடி அமாவாசை தான். நம்ம உடலும் மனதும் தூய்மையாக இருக்கக்கூடிய, இறை வழிபாட்டுக்கு மட்டுமே நேரத்தை ஒதுக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல எல்லா நாட்களும் சிறப்பு தான். அதுல வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை கூடுதல் சிறப்பு. உங்க முன்னோர்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், அதுல மெயினா வர்றது பித்ரு சாபம் தோஷம் தான். அது நம்மள தாக்குதோ இல்லையோ, நம்மோட சந்ததியினரை தாக்கும். அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கணும், பித்ருக்களோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆடி அமாவாசை மாதிரி நாட்கள்ல கண்டிப்பா உங்க முன்னோர்களை வழிபடுவதற்கு தவற விட்டுறாதீங்க. இந்த வருஷம் நமக்கு ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை அதிகாலை 2 மணி 11 நிமிஷத்துக்கு தான் அமாவாசையே ஆரம்பிக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை ஆகஸ்ட் 13ஆம் தேதி 12 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கண் விழிக்கிறதே அமாவாசை தான். புதன்கிழமையில பொதுவா காலையில 7:30 9 யமகண்டம் வரும். மதியம் 12 1:30 ராகு காலம் வரும். உங்க முன்னோர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யறது. எள்ளும் தண்ணீரும் இறைத்து அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது, அவங்க மேலுலகத்துல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்கள்ல நம்ம முன்னோர்கள், பித்ருக்கள் பூலோகத்துக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களையும், நாம போடக்கூடிய படையலையும் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேலுலகத்துக்கு போவாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் அமாவாசை மாதிரியான நாட்கள வழிபடுவதற்கு முக்கியமான அர்த்தம். அதுலயும் ஆடி அமாவாசை இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய நாள். நீங்க உங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும். இல்ல நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடியவர்ட்ட சொன்னீங்கன்னா, அவங்க உங்க முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் செய்து குடுப்பாங்க. அதுக்கு சரியான உகந்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலைல 9:15 10:15. இந்த 1 மணி நேரத்துல உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியம் 12 1:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல கண்டிப்பா உங்க முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள படைத்து இலை போட்டு படையல் போடலாம். மாலை நேரத்துல கண்டிப்பான முறையில இறை வழிபாடு, அதுலயும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசைய பித்ருக்கள் வழிபாட்டுக்காகவும், குலதெய்வ வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான முறை. முடிஞ்சா மாலை நேரத்துல உங்க வீடு பக்கத்துல குலதெய்வ கோவில் இருக்கு, ரொம்ப எளிமையா போயிட்டு வந்துட முடியும் அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஆடி அமாவாசையில குலதெய்வ வழிபாடும் செஞ்சிருங்க. அது கூடுதல் சிறப்பு. இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட, அந்த இறைவனோட சன்னதியில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பா இருக்கும். நாமளும் முழுமையா வழிபட்ட திருப்தியோட திரும்பி வருவோம். அதுக்கு இந்த ஆடி அமாவாசையும் விதிவிலக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை ரொம்ப சர்வசாதாரணமா எல்லார் வீடுகள்லயும், இல்ல உங்க வீடு பக்கத்துல எளிதா கிடைக்கக்கூடிய இலைதான். அதுதான் மருதாணி இலை. மருதாணி இலை சாதாரண விஷயம் கிடையாது. மகாலட்சுமி ஸ்வரூபம். மருதாணி செடியில இருக்கக்கூடிய ஒரு இலையிலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா ஐதீகம். சாதாரணமா ஒரு மருதாணி செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல குறைஞ்சது ஒரு 500 இலையாவது இருக்கும். அந்த 500 இலைகள்லயுமே மகாலட்சுமி தாயார் ஸ்வரூபம் இருக்கு. அப்படிப்பட்ட மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க.
கண்டிப்பான முறையில இந்த தீபத்த ஆகஸ்ட் 12 புதன்கிழமை மாலை 6, 7 மணிக்கு மேல தான் ஏத்தணும். இந்த மருதாணி இலைய நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, இந்த தீபத்த எப்படி ஏத்தணும்? ஒரு சிறிய தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை, அதுக்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு, அப்படி இல்லனா காமாட்சி அம்மா விளக்கு, எது வேணா வச்சுக்கலாம். ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபமா இருந்தா கூடுதல் விசேஷம். இந்த தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தப் போறீங்கன்னா, மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ, அந்த திசை பார்த்து தீபத்தை ஏத்தி வைக்கலாம். இரவு முழுக்க எரியணும், அமாவாசை இரவு முழுக்க எரியணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மற்ற தீபங்கள்லாம் குளிர வைக்கும்போது, இந்த தீபத்தையும் சேர்த்து நீங்க குளிர வச்சுக்கலாம். மருதாணி இலைய ஏத்துறதால, அதாவது மருதாணி இலை மீது தீபத்த ஏத்துறதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல வீட்ல நல்ல அதிர்வுகள் ஏற்படும். தீபம் அப்படிங்கிறது இருளை நீக்கி வெளிச்சத்த குடுக்கக்கூடியது. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், குழப்பங்கள் நீங்கி, மனசுல ஒரு தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீபமே ஏத்துறோம். அப்படிப்பட்ட தீபத்த மருதாணி இலை மீது ஏத்தும்போது, வீட்ல அமைதியும், நேர்மறையான சூழலும் ஏற்படும். அடுத்ததா குடும்பத்துல சுபிக்ஷம். மருதாணி மங்களத்தோட அடையாளம். அதே மேல தீபம் ஏத்துறதால, குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும், குடும்ப உறுப்பினர் எல்லாருமே ஒற்றுமையோட நலமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம இறைவனை வேண்டிக்கலாம். அதுதான் இந்த மருதாணி இலை மீது ஏற்றுவதற்கான ஒரு அர்த்தம். 3வது, மனசுல ஏற்படக்கூடிய கவலைகள் குறையணும். குறிப்பா இந்த தீபத்தோட ஒளிய சில நிமிடங்கள் ரொம்ப அமைதியா பார்த்தோம்னா, நம்ம மனச இறைவன்கிட்ட செலுத்தி பிரார்த்தனை பண்றது மூலியமா, மனசுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு ஆன்மீக பழக்கமா இது மாறும். வெள்ளிக்கிழமையில கூட மாலை நேரத்துல வீட்ட சுத்தம் பண்ணி, பூஜை அறையில இறைவனை வழிபடும்போது, ஒரு வெள்ளிக்கிழமையும் மருதாணி தீபத்தை ஏத்தலாம். இது மங்களகரமானதா கருதப்படுது. அடுத்ததா, பெண்களுக்கு மங்களம், அப்புறம் குடும்ப நலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்றாங்க. திருமணம், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு, வீட்ல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். இது மாரி நல்ல விஷயங்களுக்காக தான் நம்ம இறைவன வேண்டுறோம். அந்த மாரி நேரங்கள்ல மருதாணி இலைய பயன்படுத்தி, அது மேல தீபம் வச்சு ஏத்தும்போது, மேல சொன்ன எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்துறது மூலியமா, நிச்சயமா கண்டிப்பா ஒரு பலன் கிடைக்கும். இது பாரம்பரியமான, ஆன்மீகமான ஒரு நம்பிக்கை. சிறிய அகல் விளக்குல ஏத்துனாலும் சரி, இல்ல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு ஏத்துனாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். அப்படி ஒருவேளை வீட்ல பூஜை அறையில தீபத்த ஏத்துறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க, உங்க வீட்டு பக்கத்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய மகமாயி மாரியம்மன் அம்பாள் சன்னதிலயோ, இல்ல குலதெய்வ கோவிலுக்கு போறீங்கன்னா, அந்த குலதெய்வ கோவில்ல கூட ஏத்தி வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா வீட்ல ஏத்தும்போது, நீங்க வீட்லயே மருதாணி இலைய வச்சுப்பீங்க. கோவில்ல போய் ஏத்துனீங்கன்னா, தீபம் எரிஞ்சு முடிய வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, வரும்போது அந்த மருதாணி இலைய எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு மறுநாள் அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை ஆரம்பிக்குதுல்ல, அப்ப அந்த மருதாணி இலையில இன்னும் கொஞ்சமா மருதாணி இலைய சேர்த்து அரைத்து, குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் கையில போட்டுக்கலாம். அப்படி எல்லாரும் போட முடியல, போட விருப்பம் இல்ல அப்படிங்கிறவங்க, குடும்ப தலைவரோ, தலைவியோ அவங்களுடைய வலது உள்ளங்கையில போட்டுக்கிறது விசேஷம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாரி தெரியும். எளிதா கிடைக்கக்கூடிய இந்த மருதாணி இலைகள் வைத்து ஏற்றக்கூடிய தீபத்தால, ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள், வாழ்க்கையில பல வளமான நாட்களை ஏற்படுத்தும். சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். மங்களகரத்தோட மறு உருவத்த உங்க வீட்டுக்குள்ள தாண்டவம் ஆட செய்யும். சுப காரியங்கள் நடக்காம இருக்கு, தள்ளி போயிட்டே போகுது, தடை ஏற்படுது அப்படிங்கும்போது, அந்த சுபகாரிய தடைகளை நீக்கி, வீட்ல அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான யோகத்தை இந்த மருதாணி தீபம் ஏத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.